ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் ஆடி மாத பலன்கள் தான் சொல்ல போறோம். ஆடி மாதத்துல நவ கிரகங்களுடைய நிலை வச்சுதான் அந்தந்த மாசத்துடைய பலன் சொல்றது. இந்த ஆடி மாதத்தில் இருக்கிற கிரக நிலை வச்சு பார்க்கும் பொழுது அனைத்து மக்களுக்கும் அரசாங்க சலுகைகள் கிடைக்கும், போராடி வெற்றி பெறுவார்கள். இது இல்லாமல் சட்ட திட்டங்கள் திருத்தப்படும், நிறைய காற்று வீசக்கூடும். ஆடி மாசம்னாலே காற்று தான். ஆடிக்காற்றில் அம்மியும் பறக்கும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. இந்த காற்றின் மூலமாக விஷக்கிருமிகள் பரவும் அபாயம் உள்ளது, எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இது இல்லாமல் ஆங்காங்கே நிலச்சரிவுகள் ஏற்படும், பூகம்பம் ஏற்படும், அதிகமான வெயில் காணும், இதெல்லாமே நடக்கும். மழை குறைவாக இருந்தாலும் அந்த மழை வெள்ளமாக பெருக்கெடுத்து பேராபத்தை விளைவிக்கக்கூடிய வகையிலே வந்து செல்லும். இதெல்லாமே நடக்கக்கூடிய விஷயமா இருக்கு. இது பொதுவான பலனில் சொல்லப்பட்டிருக்கு. எது எப்படி இருந்தாலும் இந்த ஆடி மாசத்துல அம்மனுடைய வழிபாடு மிக முக்கியமாக கருதப்படுகிறது. அனைத்தையுமே வழிபடலாம், முக்கியமாக அம்மனை வழிபடுவது ரொம்ப விசேஷம். இந்த ஆடி மாதத்துடைய சிறப்புல ஆடிப்பூரம், அம்மனுக்கு உகந்த அம்மனுடைய ஜெயந்தின்னு சொல்லுவாங்க, ஆடிப்பூரம் அது வருகிறது. ஆடி அமாவாசை ரொம்ப விசேஷம். தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்கள் சிறு சில சமயங்களை விட்டு இருந்தால் இந்த ஆடி அமாவாசையிலிருந்து ஆரம்பித்துக் கொள்ளலாம். அதே போன்று ஆடிப்பெருக்கு வருகிறது, ஆடி 18ஆம் நாள். சுபகாரியங்கள் செய்ய முடியாமல் இந்த மாதம் விளங்கப்படுவதால் அந்த ஆடிப்பெருக்கன்று சுபகாரியங்களை செய்து கொள்ளலாம். இது விதிவிலக்கு. எல்லாத்துக்கும் முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க பரிகாரம். நம்ம தான் அதை பயன்படுத்துறதில்ல. சுபகாரியங்கள் ஏதாவது ஆடி மாதம் செய்ய வேண்டி இருந்தால் அதை ஆடிப்பெருக்கன்று செய்யலாம், தப்பு கிடையாது. இந்த ஆடிப்பெருக்கில் எல்லா நீர்நிலைகள் இருக்கிற இடத்துலையும் பூஜை செய்து வேண்டிப்பாங்க. மங்கள நான் கோற்றுக்கொள்வார்கள். தாலி பாக்கியம், தீர்க்க சுமங்கலின்னு சொல்லுவாங்க, தாலி பாக்கியம், அந்த கோயிலில் போய் அன்னைக்கு மாங்கல்யம் அணியமித்துக் கொள்வது இதெல்லாமே நடக்கும். ஆடி பௌர்ணமி அது ரொம்ப விசேஷமான மாதம். அம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்திருப்பாள். அந்த ஆடி பௌர்ணமியில சுபகாரியங்கள் எல்லாமே நடக்கும். எல்லா விதமான சுபகாரியங்களும் ஆடி பௌர்ணமி அன்னைக்கு அம்மனை போய் வழிபட்டால் கண்டிப்பாக நடக்கும். அதே போன்று ஆடி அமாவாசை என்று உடல் நோய், ரொம்ப நாள் நோய்நொடியாக இருக்கவங்க, தீய சக்திகள் பாதிக்கப்பட்டிருக்கவங்க, எதிரிகள் தொல்லை இருக்கிறவங்க, கடன் பிரச்சனை இருக்கவங்க, இவங்க எல்லாமே ஆடி அமாவாசைக்கு போய் வழிபட்டு வந்தால் முறைப்படி அவர்களுக்கு அந்த பிரச்சனைலாம் தீரும். அந்த வாராகி தேவியுடைய ஆஷாட நவராத்திரி வருகிறது. அது வருகின்ற 15/7/2026 முதல் 23/7/2026 வரை 9 நாட்களும் நடக்க இருக்கிறது. வாராகியை வழிபடுபவர்கள், வாராகியை குலதெய்வமாக ஏற்றுக்கொண்டிருப்பவர்கள், வாராகி உபாசகர்கள் எல்லாருமே அனைவருமே கும்பிடலாம். வீட்டில் வைத்து வணங்குபவர்கள், கோயிலில் சென்று வணங்குபவர்கள் எல்லாருமே வழிபடலாம். ஏன்னால் வெற்றி, அவர் வாராகினாலே வெற்றி தான். அதனால அந்த 9 நாளும் விரதம் இருந்து நீங்கள் வழிபட்டு வந்தால், ஆனந்தால் பெண்ணாந்தால் உங்களுக்கு முடியாத விஷயம் கண்டிப்பா முடியும். இந்த ஆடி மாதத்தினால உங்களுக்கு கண்டிப்பா நன்மையான பலன் தான் நடக்கும். அந்த அம்மன் அருள் கிடைக்கும். நீங்கள் எல்லா நலனும் பெற்று வாழ போறீங்கன்னு சொல்லி, விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு உண்டான ஆடி மாத பலன் தான் இப்ப சொல்ல போறேன். உங்க ராசியாதிபதி செவ்வாய் பகவான். அப்பேற்பட்ட செவ்வாய் பகவான் இந்த ஆடி மாத ஆரம்பிக்க நிலையே ரிஷபராசியில் இருக்கிறார். அடுத்து ஒரு சில தினங்களே மிதுன ராசிக்கு மாறிவிடுவார். இப்படி இருக்கும் நிலையிலே உங்களுக்கு அந்த ராசியாதிபதி மூலமாக நல்ல பலன் கிடைக்க போகுது. எந்த வகையில்? ஒரு கூட்டு முயற்சியில். எப்பயுமே விருச்சிக ராசிக்காரங்களுக்கு தனியாக இருந்து எதுவுமே சாதிக்க முடியாது. உங்களுக்கு ஏற்ற கூட்டணியாக ஒன்று உருவாக்கணும். கூட்டணினா உங்களுக்கு நன்மை செய்பவர்கள், உங்களை பாதுகாப்பவர்கள், உங்கள் ரகசியத்தை வெளியிடாதவர்கள், அப்படிப்பட்டவங்களாக இருக்கணும். அப்படிப்பட்டவங்களை கூட வச்சுக்கணும். ஒன்று படைபலம் இருக்கணும், நம்ம பணபலம் இருக்கணும். ரெண்டுமே எல்லாம் கஷ்டம்தான். அப்படிப்பட்டவர்களை கூட்டணி வைத்து கொண்டால் இந்த ஆடி மாதத்தில் உங்களுக்கு நடக்காத ஒரு விஷயம் நடக்கும். அவர்கள் மூலமாக உங்களுக்காக அவங்க போய் பேசுவாங்க, உங்களுக்காக அவங்க அதை முடிச்சு கொடுப்பாங்க, நல்லது செய்வாங்க. இவங்களாம் உங்கள் கூட இருந்ததுக்கு உண்டான பலன் அதுதான். அது இப்போ கிடைக்க போகுது. அது இந்த கிரகத்தினுடைய சஞ்சாரங்களால் கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்ததாக ராகு பகவானால் திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும் அவரால் எப்பவுமே. அதனால் வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு இருப்பீங்க. வாடகை வீட்டிலே இருக்குமே,
சொந்த வீடு அமையலையே, சரி சொந்த வீடு தான் அமையல, வாடகை கொடுக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு குத்தகை, அதான் லீஸ் மாதிரி ஒரு வீடு கிடைக்காதா அப்படின்னு இவ்வளோ விஷயம். கண்டிப்பாக இந்த ஆடி மாதத்திலே அதுக்குண்டான முயற்சியில் வெற்றி பெறுவீர்கள். இந்த ஆடி முடிஞ்ச உடனே ஒன்று இஎம்ஐயில் ஒரு வீடு கிடச்சிடும், இல்லைன்னா லீஸ் கிடைக்கும், இடத்துல எதுவும் கண்டிப்பாக கிடைக்கும். வாடகை இல்லாமல் இருப்பீர்கள், அதுதான் அப்படி சொல்லியிருக்காரு. அது எவ்வளோ பெரிய விஷயம். வீட்டு வாடகை கொடுத்து மாற முடியுமா? எவ்வளோ பேர் வாடகை வீட்டிலே இன்னமும் இருந்துட்டு வராங்க. அவங்களாம் போய் சந்திச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டமாக சொல்லுவாங்க, நான் சம்பாதிக்கிறது வீட்டு வாடகைக்கு போயிடுதுன்னுவாங்க, அப்புறம் எங்கேருந்து நான் சாப்பிட்றதுன்னுவாங்க, இப்படி தான் சொல்லுவாங்க. அப்பேற்பட்டவர்களுக்கு இந்த வீடு வாடகை இல்லாமல் கிடைக்கக்கூடிய அமைப்பு உருவாகும். அது ஏதோ ஒரு வகையாக இருக்கும். அடுத்ததாக உங்களுடைய எண்ணம் செயல் எல்லாமே ஒரே நேர்கோட்டாக இருக்கணும், ஒரே சிந்தனையோடு இருக்கணும். ஏன்னா குழப்பங்கள் வரும். சனி பகவானால் அந்த குழப்பங்கள் ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். தந்தை உறவாலும் பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கும், பூர்வீக சொத்துலையும் பிரச்சனை இருக்கும், தடங்கள். அதெல்லாமே விலகணும்னா ஒரே சிந்தனையோடு இருக்கணும். அப்போ கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் கிடைக்கும். கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த ஆடி மாதத்திலே வரக்கூடிய அமாவாசையிலே முன்னோருக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே சனி பகவான் இருக்கிறார். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கும் பொழுது முன்னோருக்கு தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது நன்மையே விளையும். இது கண்டிப்பாக எல்லாரும் சொல்லக்கூடிய ஒன்று. இது கண்டிப்பாக நீங்கள் மறக்கக்கூடாது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி அமாவாசையிலே தர்ப்பணம் கொடுத்தீங்கன்னா, முன்னோருக்கு தர்ப்பணம் கொடுத்தீங்கன்னா நடக்காத விஷயம், தடைப்பட்ட விஷயம் கண்டிப்பாக நடக்கும். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. அடுத்ததாக புத்திரபுத்திரிகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் முயற்சி எடுத்திங்கன்னா இந்த தர்ப்பணம் கொடுத்ததுக்கப்புறம் அந்த புத்திரபுத்தினுடைய வளர்ச்சிகள் மேலோங்கும். உங்களுக்கு வர வேண்டியது வந்து சேரும். உங்களுடைய முன்னேற்றங்கள் தடைப்பட்டிருந்தாலும் அது விலகிடும். எல்லாமே நடக்கும். அடுத்ததாக வண்டி வாகனம் செல்லும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீங்களுமே சிறு சிறு விபத்துக்கள் ஆபத்துகள் ஏற்படக்கூடிய அமைப்பிலே கிரக சஞ்சாரங்கள் இருக்கின்றன. காயங்கள், இரத்த காயங்கள் அப்படி சொல்லுவாங்க. அது ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறபடியால் கவனமாக இருக்கணும், அவ்வளோதான். ஜோதிடம் என்பது வழிகாட்டி தானே, எச்சரிக்கையாக சொல்ல வேண்டியது, முன்கூட்டியே சொல்லக்கூடியது தானே. யார் யாருக்கு எப்படி என்னென்ன நடக்கும்ன்றதுன்னு சொல்லிட்டு வரும். அந்த வகையில் உங்களுக்கு அது சொல்லியிருக்கும். கவனமாக இருக்கணும். இது இல்லாமல் விருச்சிக ராசிக்காரர்கள் சொல்லிலும் செயலிலும் கவனத்தோடு இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயத்தை செய்யணும்னா செஞ்சு முடிச்சிடணும். அதை தாமதப்படுத்தக்கூடாது. இந்த காலகட்டத்தில் தாமதப்படுத்திங்கன்னா அது உங்களுக்கே அகெயின்ஸ்டாக தப்பாக வந்துப்படும். ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்காக நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யணும்னு இருந்தீங்கன்னா உடனே செஞ்சிடணும். அது தள்ளி போட்டீர்களானால்தான் பிரச்சனை வரும், இல்லைனா வராது. அப்படி ஒரு விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கு. உங்களுடைய கோரிக்கைகள், வேண்டுதல்கள், பிரார்த்தனைகள் எல்லாமே இந்த ஆடி மாதத்திலே கண்டிப்பாக பலிக்கும். ஏற்கனவே வேண்டியிருப்பீங்க குலதெய்வத்துக்கு, ஸ்ரீதெய்வத்துக்கு, இல்லை இந்த ஆடி மாதத்தில் ஒரு அம்மனுக்கு கண்டிப்பாக இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு சொல்லியிருப்பீங்க. அதை நிறைவேற்றி விடுங்கள். கண்டிப்பாக நல்லதே நடக்கும். தந்தையார் வழி சொத்து விஷயத்தில் தடைகள், பிரச்சனைகள் இருந்தாலும் ஓரளவிற்கு அது சரி செய்யப்பட்டு விடும். இந்த ஆடி மாதம் முடிந்த உடனே அதுக்குண்டான விஷயங்கள் நடக்கும். அதனால் ஒரு மேன்மைக்கு வந்துடுவீங்க. ஒரு பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க, அது மூலிமா அது சக்ஸஸ் பண்ணிடுவீங்க. முன்னேற்றம் வரும். வாழ்க்கையில் முன்னேற்றம் வேணும் தானே, அதுக்காக தானே வாழ்கிறோம். அப்போ அந்த முன்னேற்றமே வராமல் இருந்தால் என்ன பிரயோஜனம்? ஏதோ எல்லோரும் மாதிரி ஏதோ வாழ்ந்துட்டுருக்கான் அப்படின்னு தான் சொல்லுவீங்க. ஒரு நல்ல வாய்ப்புகள் வர வேண்டும், டெவலப்மெண்ட் இருக்கணும், முன்னேற்றம் இருக்கணும். எல்லாமே அப்போ தானே நல்லது நடக்கும். அடுத்ததாக
இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு சமயோசிதமாக செயல்படக்கூடிய சூழ்நிலைகளை வெற்றி காண்பீர்கள். அது நான் சமயோசிதமாக எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து செய்யணும். இது செஞ்சால் இந்த பலன் கிடைக்கும், இது செஞ்சால் இது கிடைக்காது அப்படின்றத நீங்கள் யோசித்தாலே தெரிஞ்சிடும். கண்மூடித்தனமாக உடனே அதை செஞ்சு முடிச்சிடக்கூடாது. அதுக்கு தான் அப்படி சொல்லியிருக்கேன். இறை வழிபாடுன்னு பார்க்கும்போது உங்கள் ராசிபதி செவ்வாய் பகவான் முருகப்பெருமானுக்கு வந்த அந்த செவ்வாய்க்கு அதிதேவதை முருகப்பெருமான் தான். நீர்நிலை அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை சென்று வழிபடலாம். அது கடலாக இருக்கலாம், ஏரியா இருக்கலாம், குளமாக இருக்கலாம். பெரும்பாலும் குளங்கள் உள்ளது தான் உங்கள் ராசிக்கு சொல்லப்படுது. தேக்கி வைக்கப்பட்ட நீர், நல்லா புரிஞ்சுங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தேக்கி வைக்கப்பட்ட நீர்னா குளம், ஏரி அல்லது கிணறு. இந்த மூணில் ஏதாவது இருக்கிற ஒரு கோவிலில் நீங்கள் இறை வழிபாடு தொடர்ந்து செஞ்சுட்டு வரணும். யார் யாருக்கு என்னென்ன வகையில் பரிகாரம் பண்ணணும், எந்தெந்த வழியில் சென்றால் பலன் கிடைக்குன்றதுக்காக தான் ஒரு வழிகாட்டியாக சொல்லிட்டு வரோம். அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும். அப்போது குளம் இருக்கிற ஒரு முருகன் கோயில் போங்க. அங்கே குளத்தில் கை கால் நினச்சிட்டு தலையில் தெளிச்சுக்கிட்டு அந்த குளத்தில் இருக்கிற மீன்களுக்கு உணவு கொடுத்து அதுக்கப்புறம் போய் முருகப்பெருமானை வழிபட்டு 6 விளக்கு போட்டு 11 சுற்றி சுற்றி விளக்கி வழிபட்டு வாருங்கள். இது மாதிரிலாம் நல்லா நடக்கும். அடுத்ததாக உங்களுக்கு ஒரு பெரிய மனிதனுடைய தொடர்பு இந்த ஆடி மாதத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இங்கே தான் ஒரு விஷயமே இருக்குது. அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வரும்பொழுது யோசித்து அவருடன் எப்படி பழக வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவர் பழகியவுடன் அவரிடம் உதவி எதிர்பார்க்கலாமா வேண்டாமா, இதெல்லாம் ஆற அமர யோசித்து தான் செய்ய வேண்டும். நல்லா தெரிஞ்சுங்க. இப்போ ஒரு விஐபி ஒரு பிரபலமான மனிதர், அவர் அரசியலில், சமூகத்துலேயோ, சினிமாவிலேயோ, தொழில்துறையிலோ பிரபலமாக இருக்கார், நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கார். அவருடைய ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும் போது எடுத்த உடனே அவர்கிட்ட பேசிட்டு சந்தித்த உடனேவே எனக்கு இந்த உதவி பண்ணுங்கள், அந்த உதவி பண்ணுங்கள், எனக்கு இந்த பணம் இவ்வளோ பணம் தேவைப்படுது கொடுங்க, நான் அப்புறம் கொடுத்துட்றேன் அப்படி இல்லாமல் கேட்பீங்க. அந்த தவறு தான் செய்யக்கூடாதுன்னு சொல்லுது. சில பேருக்கு அப்படி தான் பார்த்தீங்கன்னா பழக்கமே இருக்காது. 2-3 தடவை தான் பார்த்துருப்பாங்க, பேசியிருப்பாங்க. உடனே அவங்ககிட்ட பணம் கேட்டுவிடுவாங்க, இல்லைனா ஏதோ ஒரு உதவி கேட்டுவிடுவாங்க. உதவி கேட்ட விட பரவாயில்ல, பணம் கேட்டுவிடுவாங்க. அந்த பணம் அதிகமான பணமாக கூட இருக்கும். எப்படி அவங்க கொடுப்பாங்க? பழக்கம் இல்லாத உங்களை பற்றி அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டாமா? இப்போ உள்ள காலகட்டத்தில் கொடுக்குவாங்கள் தான் பிரச்சனையாக இருக்குது. ரொம்ப வருடங்கள் பழகினவங்களே நல்லா கேட்டுங்க, 10 வருடம் 15 வருடம் 20 வருடங்கள் பழகின நட்பாக இருக்கலாம், உறவாக இருக்கலாம், அவங்களே வேணும்னு ஏமாத்தலை, ஆனால் காலம் கடந்து வாங்கிய பணத்தை கொடுக்க முடியாமல் இருக்கிறார்கள். அப்போது ஒரு சில பழக்க வழக்கங்களே ஏற்பவர்களிடம் எப்படி நம் பணம் கேட்பது? அதுதான் அப்படி சொல்லியிருக்கேன். அதனால் அப்படி ஒரு வாய்ப்பு அமையும் பொழுது யோசித்து செய்ய வேண்டும். உங்கள் மேல் அவங்க நல்ல அபிப்பிராயம் வரணும் மாதிரி பழகிக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் அதை கேட்கணும். எடுத்த உடனே கேட்கக்கூடாது. இதை நீங்கள் கவனமாக நோட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்ததாக தான தர்மம் பார்க்கும்பொழுது நீர்நிலையில் இருக்கிற ஜீவராசிகளுக்கு அனுப்பி கொடுக்கலாம். உடல் நோயால் ரொம்ப துன்பப்பட்டு நீண்ட நோயாக இருப்பாங்க, தொடர்ந்து மாத்திரை மருந்து சாப்பிட்டு வருவாங்க, அவங்களுக்கு உதவி பண்ணலாம். இல்லை அவங்க மாட்டு மருத்துவத்தால் நல்லா வந்துடுவாங்கன்னு தெரிஞ்சாக்கா அதுக்கு வழியை ஏற்படுத்தி கொடுக்கலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரணும். அப்போ தான் உங்களுக்கு முடியாத விஷயம் நீங்கள் அந்த பரிகாரத்தில் முடியும் போது நல்லது நடக்கும். அதனால் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதத்திலே ஒரு வாய்ப்பு வரும். அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி என்னுடைய ஆசீர்வாதத்தில் எல்லா நலம் பெற்று வாழ்வீங்க வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.